வணக்கம், நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. இந்த வீடியோவை நிறைய பேர் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆனால் வெளியில் சொல்கிறதே கிடையாது. தீவிரமான நோய் நிலையாக ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கான மருத்துவம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. இந்த நோய் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாதித்து அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு பால்வினை நோய்கள் இருக்கும், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது வெளியில் சொல்கிறதுக்கே தயங்குவாங்க. முக்கியமாக பெண்கள் பார்த்தோம்னா லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுதோ யாருமே நம்ம வெளியில் சொல்கிறதும் கிடையாது. இதெல்லாம் போய் எப்படி சொல்கிறது, டாக்டர்கிட்ட சொன்னால் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க, இது எப்படி நம்ம சொல்கிறது, தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கத்தினாலே இதற்கான மருத்துவம் எடுக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஆனால் இந்த சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொருக்கு நோய், இந்த சிஃபிலிஸ் நோய் இருக்குது அப்படின்னும்பொழுது ஆரம்பத்தில் நம்மளுக்கு மைல்டான சிம்டம்ஸ் இருந்தாலும் இது இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் இல்லை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடுமையான நோயாக மாறும். இது பார்த்தோம்னா ஒரு தொற்று நோய் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உடல் உறவின் மூலமாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு நோய். செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொருக்கு நோய் ஒரு தீவிரமான நோயாக இருக்குது. ட்ரிபோனிமா பேலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இது ரத்தத்தில் அதிகமாக இருக்குது. இது மூலமாக பரவி ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் காட்டும் அப்படின்னா, இதை 3 ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க. சிஃபிலிஸை 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோம்னா இந்த கிருமி நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு 90 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு அறிகுறிகளை நமக்கு காட்டும். எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா, உள்ளங்காலில் சின்ன சின்ன கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கிறது, ஃபீவர் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த புண்களுக்கு ஷேக்கர் அப்படின்னு பெயர். செகண்டரி சிஃபிலிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனிட்டல் ஏரியாவில் பிறப்புறுப்புகளில் அதிகமான புண்கள், வீக்கம் இருக்கிறது, அரிப்பு ஏற்படுறது, சிவந்து காணப்படுது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். உடல் பகுதிகளில் தோள்களில் பார்த்தோம்னா அரிப்பு இருக்கிறது, முகத்தில் சின்ன சின்ன தேமல் மாதிரி வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அடுத்தது லேட் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி கட்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் முழுவதும் தீவிரமாக பரவி இருக்கும். நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அயோட்டா, இரத்த நாளங்கள்லையோ இருதயத்திலையோ உடல் உறுப்புகள்லையோ பாதிப்பை ஏற்படுத்தி அதிகமான ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒருவேளை குழந்தைக்கு எப்படி வருது அப்படின்னா, தாய் கருவுற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு சிஃபிலிஸ் இருக்குது அப்படின்னும்போதோ, சிஃபிலிஸ் இருக்கக்கூடிய தாய்க்கு பிரசவம் ஆகும்பொழுது குழந்தைகளுக்கு அது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொருக்கு நோய் இருக்கிறப்போ ஆண்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ், அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூரின் பாஸ் பண்ணும்பொழுது அதிகமான எரிச்சலோ இல்லை பிளட் கலந்து வர்றது, இடுப்பு பகுதியில் அதிகமான வலி, டெஸ்டிஸ், ஸ்க்ரோட்டம், அதாவது விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வலி எல்லாமே இருக்கும். பெண்களுக்கும் அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சலோ, பிறப்புறுப்புகளில் அதிகமான வீக்கம், நமைச்சல் அதிகமாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையிலையோ இல்லை ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படுறது, இந்த மாதிரியான அசௌகரியங்கள், அதாவது குறிகுணங்களை அது ஏற்படுத்தும். உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்கஹால் கண்டிப்பாக இது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆல்கஹால் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, இல்லை ஸ்மோக் பண்ணுறோம், இல்லை நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னும்போது இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிலருக்கு இந்த சிஃபிலிஸ் அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் கட்டிகள் வர்றது, சின்ன சின்னதாக தேமல் மாதிரி இருக்கும், காயின் ஷேப்பில் தேமல் வர்றது, வாய்ப்பகுதியில் உதடு ஓரங்களில் வெடிப்புகள் நிறைய வருது, நாக்கு பகுதியில் புண்கள், தொண்டையில் புண்கள் வர்றது, குரல் கரகரத்த ஒலி, இது எல்லாமே சிஃபிலிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ். சிஃபிலிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு கசப்பு சார்ந்த மருந்துகள் கொடுத்து நம்ம சித்த மருத்துவத்தில் குணப்படுத்திட்டு வரோம். தோல் நோய்களுக்கு தரக்கூடிய மருந்துகள் பரங்கிப்பட்டை சூர்ணம், பலகரை பருப்பும், கந்தகம் சார்ந்த மருந்துகளோடு சேர்த்து அயம் சார்ந்த மருந்துகள், அதாவது அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த சிஃபிலிஸ் இதோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும், அதனால் அயம் சார்ந்த மருந்துகளை கொடுக்குறோம். கசப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளை சேர்ந்த மருந்துகள், முக்கியமாக வேப்பம் பட்டை, அது 100 வருடமான வேப்ப மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பட்டை, இதை கஷாயமாக கொடுக்கும் பொழுது விரை வீக்கம்
குறைய ஆரம்பிக்கிறதோடு ஜெனிட்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீக்கம், இதனால் வந்திருக்கக்கூடிய தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இருக்குது. இதை சிவனார் வேம்பு குடித்தைலமாக செய்து இந்த சிஃபிலிஸ் நோய்க்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சித்த மருத்துவத்தில் லிங்கம் சார்ந்த மருந்துகள், சிலாசித்து பருப்பம் உள்ளிட்ட மருந்துகளும் சிறந்த தீர்வாக இருக்குது. இந்த சிஃபிலிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவுது அப்படின்னும் போது ரொம்ப அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப அவசியம். ஆரம்பத்தில் இது பிளட் டெஸ்ட் மூலயமாகவோ CSF அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு தெரிய வரும். ஆரம்பத்திலே இதை வெளியில் சொல்கிறதுக்கு தயக்கம் படாமல் இதற்கான மருத்துவம், சித்த மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா முழுவதுமாக பக்க விளைவுகள் இல்லாமலும் அடுத்தவர்களுக்கு இது பரவாமலும் நம்ம பாதுகாத்துட்டு நம்மளும் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.